பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட்மா. இன்னைக்கு நம்ம யுத்தத்தை குறித்து நம்ம தியானிச்சுக்கிட்டே வர்றோம். இப்போ ரீசெண்டா நமக்கு நடக்கிற அந்த யுத்தத்துக்கும் நம்ம இந்திய தேசத்துக்கும் என்ன சம்பந்தங்கள் இருக்குதா? இப்போ எப்படி நம்ம இன்வால்மெண்ட் ஆயிடுவாங்களா இந்தியாவும் அதுக்குள்ள அந்த யுத்தத்துக்குள்ளாக? அப்படி ஒரு காரியம் நடந்துச்சுன்னா நம்ம எப்படி செபிக்கணும்? வேதத்துல நமக்கு இதை குறித்ததான ஆண்டு சொன்ன வெளிச்சத்தை நமக்கு நீங்க சொல்லுங்க. நம்ம இதுக்காக ஜெபித்து நம்ம இந்த காரியத்துல நம்ம எப்படி விழிப்பா இருக்கணும், ஜனங்களுக்கும் இதை குறிச்சுதான ஒரு அவேர்னஸ் நம்ம கொடுத்து ஜெபத்துல நம்ம எப்படி கட்டப்படணும், வேதத்தை குறிச்சு வேத வார்த்தைகளை வைத்து நம்ம ஜெபிக்கணும். அதை பத்தி எங்களுக்கு நல்லா கவனிங்கம்மா. இது கடைசி கால எச்சரிப்பின் சத்தம். இந்தியா தேசத்துல நடக்க போற காரியங்களை நம்ம பார்க்க போறோம். இந்தியா தேசத்துக்கும் இந்த யுத்தம் என்ன செய்யும்? எக்ஸ்பிளைன் ஆகும். ஏன்னா இது கடைசி கால யுத்தம். இன்னைக்கு ஈரான் மாத்திரமல்ல, அரபு நாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கு, பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த யுத்தம் ஐரோப்பிய நாடுகள் வரையும் போயிருச்சு. இன்னைக்கு ஏன்னா நீங்க பிரான்ஸ் அது போல லண்டன் தேசத்துல இருக்கிற பாருங்க கப்பல்கள் எல்லாம் இன்னும் இந்த வர்ற செவ்வாய்க்கிழமை எல்லாம் என்ன செய்யணும், ஈரான் கடற்பகுதிக்கு வந்து சேர்ந்துரும். அதுக்கப்புறம் அந்த யுத்தம் அப்படியே என்ன செய்ய போகுது, எக்ஸ்டெண்ட் ஆகி வரைய போகுது. ஏன்னா எரேமியா 50:22 சொல்லுது, தேசத்தில் யுத்தத்தின் சத்தமும் மகா சங்காரமும் உண்டு. ஏன்னா இப்ப 2 நாட்களுக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்துட்டே வர்றோம் இந்த யுத்தத்தை தொடர்ந்து. அது போல நேற்றைய தினம் நம்முடைய பாருங்க இலங்கை தேசத்தினுடைய கடல் பரப்புல ஈரானுடைய கப்பலை என்ன செஞ்சிருக்கிறாங்க, தாக்கி இருக்கிறாங்க. கப்பல்ல இருந்தவங்க அநேக பேர் காயப்பட்டிருக்கிறாங்க, இறந்திருக்கிறாங்க. இந்தியால இருக்கிற 3 பேர் கூட என்ன செஞ்சிருக்கிறாங்க, இறந்திருக்கிறாங்க. அப்ப எங்க வந்துருச்சு, இந்தியா பகுதி வரை வந்துருச்சு. இன்னும் இந்த யுத்தம் அநேக நாடுகள் உள்ள வரணும். இன்னைக்கு சீனா, ரஷ்யா எல்லாம் உள்ள வரப்போகுது. அது போல இன்னைக்கு நம்ம செபிக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்துமாக்களை தப்புவிக்கிறதுக்கான நாட்கள் தான் இது. இன்னும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அலட்சியம் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், யுத்தங்கள் நடக்கும், பூமி எதிர்ச்சிகள் வரும், கொள்ளை நோய்கள் வரும். ஆனா அது எந்த நேரத்துல வரும்னு நமக்கு தெரியாது. அதுக்குத்தான் நம்ம விழிப்போட இருந்து ஆண்டோடைய வருகைக்குள்ள போகணுன்றதுக்காகத்தான் இந்த பதிவு, இந்த எச்சரிப்பின் காரியங்கள் எல்லாம். அதனால இந்த யுத்தத்துல நம்ம ஜெபிக்க போறது என்னன்னா, ஆண்டவருக்கு சித்தமான காரியம் என்னமோ அது நடக்கும். ஏன்னா இந்த ஈரான் யுத்தம்ன்றது வந்து இது இன்னைக்கு நடக்கிறது இல்லை. இது பாருங்க, நம்முடைய முற்பிதாக்கள் யோசுவாவின் நாட்களுக்கு முன்னாடி இருந்தே இந்த பெர்சியா யுத்தங்கள் வந்துட்டு தான் இருக்கு தொடர்ந்து. அப்ப நம்ம இன்னைக்கு வந்து ஆண்டவரே சமாதானத்தை கொடுங்க அப்படி ஜெபிக்க கூடாது. இன்னைக்கு நாம தேவனோட இருக்கிற பிள்ளைகள், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட சபைகள், தேவனுக்காக காத்திருக்கிற சபைகள் பின்வாங்கி போயிடக்கூடாது. அவர்கள் ரகசிய வருகைக்குள்ள உள்ள போகணும். நாம கைவிடப்பட்ட கூடாது. இன்னைக்கு நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரும் என்ன செஞ்சிடக்கூடாது, கைவிடப்பட்டு போயிடக்கூடாது. ஏன்னா கைவிடப்பட்ட இனி வர்ற நாட்கள் ரொம்ப மோசமா இருக்கு. பாருங்க, அணு ஆயுதம் உபயோகிக்கிறதுக்கான எல்லா காரியமும் எல்லா நாடுகளும் மறைமுகமா செக் பண்ணிட்டே இருக்கு. இப்ப நேத்து கூட அமெரிக்கா சோதனை செய்ததா நம்ம சில செய்திகளை பாக்குறோம். ஈரான் சோதனை செய்ததா பாக்குறோம். இன்னைக்கு ரஷ்யா அதிபர் பாருங்க புடின் கூட நிறைய எச்சரிப்புகளை கொடுத்திருக்கிறாரு. ஆனா இதெல்லாம் நம்ம இன்னைக்கு கண்களோட பாக்குறோம். ஆனா வேதத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சகரியாக்கு எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 12வது வசனத்துல நம்ம படிக்கும்போது அங்க பாத்தீங்கன்னா, இந்த அணு ஆயுதங்கள் உபயோகிக்கும் பொழுது ஒருத்தருடைய சரீரத்துல என்னெல்லாம் பாதிப்புகள் வரும், கர்த்தர் எப்படிப்பட்ட வாதைகளால தண்டிப்பாருன்னு அங்க பாக்குறோம். படிங்க அந்த வசனத்தை. எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின, நல்லா கவனிங்க, எருசலேமுக்கு விரோதமா யுத்தம் பண்ணினா, இப்ப எருசலேம்ன்றது இஸ்ரேல். இஸ்ரேல்ல தான் எருசலேம்ன்ற ஒரு பகுதியா தான் ஜெருசலேம்ன்றாங்க. அதுல யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும், நல்லா கவனிங்க, ஒரு ஜனங்கள் இல்ல எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது அவர்கள் காலொன்றி நிற்கையிலும், எப்படின்னா இன்னைக்கு யுத்தத்துல வந்து அவங்க தயாரா அவங்க எந்த ஆயுதங்களை வந்து நின்றாலும் அவர்களுடைய சதை அழிந்து போகும். பாருங்க, சதை எப்படி அழுகும்னா, இந்த அணு ஆயுத கதிர்வீச்சால சதைகள் அழிந்து போகும். அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும். அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும். அப்ப அந்த அழுகுற அளவுக்கான கெமிக்கல் தான் இன்னைக்கு யூஸ் பண்றதுக்கு ஆயுதங்கள். நான் தான் சொல்றேன், அணு ஆயுத போருக்கு எல்லாம் ஆயுதமா என்ன செய்யாச்சு, ஆயத்தம் ஆயாச்சு. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, நம்மளை ப்ரிப்பேர் பண்ணி, நம்முடைய சபைகளை ப்ரிப்பேர் பண்ணி, ஜனங்கள் பாருங்க ஆயத்தப்படுத்தி கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு இன்னைக்கு இது கடைசி காலம். ஏன்னா பாருங்க, இந்த அணு ஆயுதத்தின் மூலமா எப்படிப்பட்ட ஆபத்துகள் வரும்ன்றது பாக்குறோம். அடுத்தது பட்டினியினால நம்ம தேசத்துல இன்னைக்கு பாருங்க சில காரியத்தை என்ன செய்ய போறோம், இனி நம்ம வெளியரங்கமா பார்க்க போறோம். இவ்வளவு நாளும் பட்டினி பஞ்சங்கள் மறைமுகமா அங்கங்க கேள்விப்பட்டோம். புலம்பலுக்கு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரத்துல நல்லா கவனிங்க. இனி நம்முடைய இந்தியா தேசம் மாத்திரமல்ல, தேசங்கள்ல சம்பவிக்க போற காரியங்கள் நீங்க எழுதி கூட வச்சுக்கொள்ளுங்க. அன்னைக்கு இந்த வார்த்தைகளை ஜனங்கள் தேடி பார்ப்பாங்க. பாருங்க, புலம்பலுக்கு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம் 5 படிங்க.
ருசியான பதார்த்தங்களை சாப்பிட்டவர்கள் வீதிகளில் பாலாய் கிடக்கிறார்கள். இரத்தம் வர உடுத்தி வளர்ந்தவர்கள் குப்பை மேடுகளில் அணைத்துக் கொள்ளுகிறார்கள். நல்லா கவனிங்க. 4வது வசனம் நீங்க படிச்சீங்க. குழந்தைகளின் நாவு தாகத்தால் மேல் வாயோட ஒட்டி கொண்டு இருக்கிறது. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், அவர்களுக்கோ கொடுப்பார் இல்லை. இன்னைக்கு வேற நாடுகள்ல இந்த சம்பவத்தை பாக்குறோம். இன்னைக்கு ஈரான்ல சாப்பாட்டுக்கு யுத்தத்துல வழி இல்லை. இன்னைக்கு வளைகுடா நாடுகள்ல சாப்பாடு இருந்து கூட சாப்பிட அவங்களால முடியல, பயம். இன்னைக்கு நம்ம கர்த்தர் கிருபையினால நம்ம நிக்கிறோம். இன்னைக்கு இனிமேல் என்ன சம்பவம் நடக்கும்ன்றது தெரியாது. இந்த புலம்பல் 4வது அதிகாரத்துல 4வது 5வது வசனம் நிறைவேற நாட்களுக்குள்ள நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு நிறைய பேர் பைபிள் படிக்கும் பொழுது இது இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் பொழுது அப்பதானே சொல்லப்பட்ட வார்த்தை இன்னமும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. தீர்க்க தரிசன வசனங்கள் என்றது கர்த்தர் மறைபொருளாய் அநேக நாட்களுக்கு வச்சிருக்கிறார். அன்னைக்கு நிறைவேறினது இன்னைக்கும் அதே வசனங்கள் தான். வேதத்துல நமக்கு எல்லாத்துக்கும் வசனங்கள் இருக்கு. அதை ஆவிக்குரிய ரீதியில படிக்கும் பொழுதுதான் இன்னைக்கு நடக்கிற சம்பவங்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியும். அதால இந்த யுத்தம் இந்தியா தேசம் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் இந்த யுத்தத்தின் மூலமாய் அநேக தாக்கத்தை மாத்திரமல்ல, அநேக இழப்புகளை மாத்திரமல்ல, அநேக உயிரிழப்புகளையும் என்ன செய்ய போகுது பார்க்கிற வருஷத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். நீங்க 2030 போக தேவையில்லை, 2027 நம்ம பாப்போமான்றது தேவனுடைய அனுக்கிரகம் இருந்தா தான். அதான் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க சகரியா 14:12 படிச்சீங்க, புலம்பல் 4:4-5 படிச்சீங்க. அதுபோல எரேமியால 50:22 யுத்தத்தின் பாருங்க சங்காரம் உண்டுன்றதால நம்ம விழித்திருந்து நம்முடைய சபைகளுக்காக நம்முடைய ஜனங்களுக்காக பின்வாங்கி போக கூடாது. ஏன்னா ஒரே ஒரு வசனத்தை படிங்க. அதே புலம்பல்ல பாருங்க 4வது அதிகாரம் 20வது வசனத்தை படிங்க. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனோ எங்கள் நாசியின் சுவாசமாய் இருந்தவனோ அவருடைய படுகுழியில் அகப்பட்டான். அவனுடைய நிழலிலே ஜாதிகளுக்குள்ளே பிழைத்திருப்போம் என்று அவனை குறித்து சொல்லியிருந்தோமே. கவனிங்க, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் எங்கள் நாசின் சுவாசமா இருந்தவன்னா இன்னைக்கு தேவனால அழைக்கப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்களும் விழுந்துட்டாங்க. யுத்தத்துல மாத்திரமல்ல, இன்னைக்கு என்ன செய்யறாங்க, அவங்க பிசாசு அவங்களை கெச்சிக்கிற சிங்கம் போல விளக்கல்றான். அதால இந்த கடைசி நாட்கள்ல அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவனோட இருக்கிற பிள்ளைகள், இந்த கடைசி காலத்துல பிசாசோட யுத்தத்துல போராடுகிற ஆவிக்குரிய பிள்ளைகள் ரொம்ப விழிப்பா இருக்கணும், விழுந்துடக்கூடாது. ஏன்னா அவனும் என்ன செய்தானா பாருங்க அவனுடைய நிழலிலே ஜாதிகளுக்கு பிழைத்திருப்போனா. இவனை கொண்டு கர்த்தர் பெரிய திட்டங்கள் வச்சிருந்தாரு, இவனும் அதுக்குள்ள போய் என்ன செஞ்சுட்டான், விழுந்துட்டான். அப்ப நம்ம எல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாய் ஜெபத்தோட நம்ம வேத வாசிப்போட விழிப்போட இருந்தா தான் இந்த கடைசி காலத்துல என்ன செய்ய முடியும், தப்புவிக்க முடியும். அதால நம்முடைய ஆத்மாவை தப்புவிச்சு கொள்ள முடியும். அதால இது காலம், கடைசி காலம். நீங்க இன்னும் சில நாட்கள்ல நம்ம இதை குறிச்சு அடுத்தடுத்த அப்டேட்டுகள் பார்க்க போறோம். ஏன்னா இப்ப இலங்கை தேசம் வரை யுத்தம் வந்துருச்சு. இனி அடுத்த அப்டேட்டுகள் நம்ம பார்க்கும் பொழுது எப்படி நம்ம பார்க்க போறோம்னு தெரியாது. அதால ஜெபத்தோட இருங்க, தேவனோட இருங்க.